சென்னை அண்ணா நகரில் நடைபெறும் மங்களா அண்ட் டீம் 10வது பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பெரம்பூரில் ரூபாய் 3 கோடி மதிப்பிலான திட்டங்களை மேற்கொள்ள மாநகராட்சி ஆணையருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். பெண்களின் பாதுகாப்பிற்கான பெரிய அளவில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் சிசிடிவி கேமரா மற்றும் வைஃபை வசதியுடன் 6 பேருந்து நிறுத்தங்கள் ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேயர் கிருஷ்ணமூர்த்தி நகரில் விளையாட்டு வளாகம், அம்பேத்கர் கலைக்கல்லூரியில் ரூபாய் 25 லட்சம் செலவில் விளையாட்டு வசதிகள் மேம்பாடு, சத்தியமூர்த்தி நகரில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் டயாலிசிஸ் பிரிவு, எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் தற்காலிக பணியாளர் ஓய்வறை என பல திட்டங்களை மேற்கொள்ள மாநகராட்சி ஆணையருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். பெரம்பூரில் ரூபாய் 3 கோடி மதிப்பிலான திட்டங்களை மேற்கொள்ள மாநகராட்சி ஆணையருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், என்னென்ன திட்டங்களுக்காக முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார்? முழு விவரங்கள். முதலமைச்சராக பதவி ஏற்றதற்கு பிறகு முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று அவரது சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதிக்கு சென்றிருந்தார். பல்வேறு நிகழ்வுகள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு நிகழ்வு, அது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டுகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தது, அது மட்டுமல்லாமல் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வியாசர்பாடி போக்குவரத்து பேருந்து சார்ஜிங் ஹப் ஆய்வு செய்தது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள்ல கலந்து கொண்டிருந்தார். இப்போ அந்த பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திறப்பு நிகழ்வின் போது அதிகாரிகள் மட்டத்துல ஒரு உயர்மட்ட ஆலோசனை என்பது நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனையின் போது சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற விதத்திலும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் என்ற விதத்திலும் தொகுதிக்கு தேவையான ஒரு பரிந்துரை கடிதத்தை முதலமைச்சர் வழங்கியிருந்தார். அதுல 3 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே பெரம்பூர்ல சென்னை மாநகராட்சி ஆணையர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக ஆய்வு செய்து பெரம்பூரை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்கள், பள்ளிக்கூடங்களை, பழைய கட்டிடங்களை இடித்து புதிய அதிநவீன தொழில்நுட்பத்துடன் சென்னை ஸ்கூல் திட்டத்தின் கீழே வலுப்படுத்துவது, ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் உருவாக்குவது, ஃபுட் ஸ்ட்ரீட் உருவாக்கும் பணிகளுக்கான முன் ஏற்பாடுகளை, அதாவது அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து ஆய்வு நடத்தி இருக்கிறார். அந்த நிலையில மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்களை சுமார் 3 கோடி மதிப்பீட்டில் அந்த பரிந்துரை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரை அடிப்படையில் அனைத்து திட்டங்களும் விரைவாக தொடங்கப்படும் எனவும் மாநகராட்சி ஆணையர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களோட விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். சென்னை அண்ணா நகரில் நடைபெறும் மங்களா அண்ட் டீம் 10வது பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.